பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. அவனுங்க ரெட் கலர் ஷர்ட் போட்டாலே அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். CSK RCB CSK पक्का ब्रो नो चांस CSK ए कमान रहा CSK தோனி ஃபேன் தான் பட் கோலிக்காக வின் பண்ணனும் நானும் எதிர்பார்க்கறேன். RCB டஃப்லாம் கிடையாது. RCB வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் நமக்கு எப்போதுமே. சென்னை கம்பேர் பண்ணீங்கன்னா ஸோ வந்து சென்னை கூட நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா எந்த டீமாக இருந்தாலும் நமக்கு அது வந்து குழந்தை மாதிரி தான். தொடர்ந்து இயல்பு நிலையில தான் RCB நீடிக்கும். இந்த வருஷம் இயல்பு நிலையிலே நீடிக்கும். தலைவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு வீல் சேரில் உட்காந்தாலும் சென்னைக்கு தான் விளையாடுவோன்னு சொல்லிட்டு. டிராகன் படத்தில் வர மாதிரி தோத்துனே இருந்தாலும் டீம் மாற்ற முடியுமா? டீம் பர்ஃபார்மன்ஸ் தேவை. விராட் கோலி ஒரே ஆள்னால கப் அடிக்கிறது கஷ்டம். இந்த வாட்டி நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இசால கப் நம்ம இதுக்கு மேலே நம்ம விராட் கோலியை ட்ரால் பண்ணுறது எதுவும் பண்ண முடியாது. இப்போ RCBயும் பேக் டு ஃபார்ம் மாதிரி இருக்குது. KKR அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. ஸோ 18 சீசன் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. எல்லாத்துலேயுமே நம்ம கிரவுண்டில் தான் இருக்குது. கிரவுண்டில் காமிக்கிறது தான் இருக்குது. கிரவுண்டில் காமிக்கிறது இல்லாமல் லக்கும் இருக்கணும். 18 தான் மட்டும் கப்பு வந்துடாது. RCBக்கு வந்தோன்னா இவங்களுக்கு 2 டெம்ப்ளேட் தான் ப்ரோ. ஜெயிக்க மாட்டானுங்க. சும்மா 2 வருஷம் பேன் 2 வருஷம் பேனும் பானுங்க. ஏன் 2 வருஷம் பேன் ஆச்சுன்னா தெரியாது. ரொம்ப இன்டென்ஸாக போகும் தான் நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் RCB தான். ஈசாலா கப் நம்மதே. கான்ஃபிடன்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட. குர்னால் பாண்டியா இருக்காரு எங்களுக்கு. அனைத்தும் பண்ணுவார் எங்களுக்கு. ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதோட கப் எங்களுக்கு தான். ரெண்டுமே தரமா இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னையும் சம டீம் RCBயும் சம டீம். தரமா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபார்மை பார்த்தா அப்படி தெரியுது RCBக்கு. இந்த இயர் கோலிக்காக வின் பண்ணணும் நானும் எதிர்பார்க்குறேன். நான் இருந்தாலும் தோனி ஃபேன் தான் பட் கோலிக்காக வின் பண்ணணும் நானும் எதிர்பார்க்குறேன். RCB ஈஸியாக ஜெயிச்சிருவோம் தான் நினைக்கிறேன். நம்மகிட்ட போலிங் ஸ்ட்ராங்காக இருக்காங்களே, ஸ்பின்னர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ RCB ஃபேஸ் பண்ண முடியுமான்ற ஒரு டவுட். ஏஜென்ட்ஸ் ஆடுறாங்க. விராட் கோலி MS தோனி 2 பேரும் ஃபேன் தான். நம்ம 18 வருஷமா விராட் கோலி ஆடுறாரு. கப் இல்ல. இந்த வாட்டி தோனி ஃபேர்வெல். அவருக்கும் கப்பு தேவை. நம்ம தான் சப்போர்ட் பண்ண 2 பேருக்கும். எது நடந்தாலும் ஓகே தான். 2 சைடும் நல்ல டீம் தான். ஸோ RCB ஃபர்ஸ்ட் போன இயர் பார்த்தீங்கன்னா கப்ல ஆஃப் இயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ பிளே ஆஃப்ஸ் நல்லா போறாங்க. ஸோ லாஸ்ட் மேட்சும் பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டிங் லைன் அப் 7 to 8 இருக்காங்க. ஸோ பவுலிங்கும் பரவாயில்ல, கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்காங்க. ஸோ மேபி RCB கன்ஃபார்ம் ஜெயிப்பாங்க. பயங்கரமான மேட்ச் ப்ரோ. 2 டீம்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. டூ டீம்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். திஸ் டைம் RCB also looking strong. Anyway, we all know CSK is going to win. CSK is strongest and it's in Chepak. We also know about RCB is going to choke. Anyway, it's CSK's match. Tala for a reason. சென்னை கூடலாம் அப்படிலாம் அடிக்க முடியாது ப்ரோ. அடிச்சிக்க முடியாது. கண்டிப்பாக சென்னை தான் ஜெயிக்கும். டோனி இருக்க வரைக்கும் நம்ம சென்னை தான் எப்பயுமே. யார் வேணா இருக்கட்டும் ப்ரோ. நமக்கு சாம் கரன் இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ருத்ராஜ்லாம் என்ன பேட்டிங் என்ன ப்ரோ எல்லாம் ஒன்றுமே கிடையாது ப்ரோ. பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. அவனுங்க ரெட் கலர் ஷர்ட் போட்டாலே அடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த RCB டீம் வந்து நல்லா இருக்கு. ஆக்சுவலாக எப்பயுமே பவுலிங்கில் விட்டுருவாங்க. இந்த தடவை பவுலிங் கொஞ்சம் நல்லா இருக்கு. நேற்று மேட்ச் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் ஆக்சுவலாக RCB ஃபேன் தான். ஸோ இன்னைக்கு மேட்ச் போட்டோமேன்றதுக்காக வந்திருக்கோம். இந்த டிஷர்ட் மட்டும் தான் விற்கிறாங்க எங்கேயா இருந்தாலும். அதனால போட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கும் பாருங்க. நேற்று வந்து RCB வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அது கம்பேக்காக இருந்திருக்கு. இந்த வருஷமாக தான் RCB கப் அடிச்சாங்கன்னா நல்லது தான். நம்மளுக்கும் தோனி சென்னை ஃபேன்ஸும் விரும்புறது அதான். RCB ஒரு கப்பாவது வாங்கணும் விராட் கோலிக்காக. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் சென்னை கூட இருக்கும்போது நம்ம எப்போதும் சென்னை தான் சப்போர்ட். ஸோ சென்னை தான் வின் பண்ணுன்றது நம்மளோட இது. ஆக்சுவலி கேப்டன்சி ப்ளஸ் டீமாவே கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. பட் குவாலிஃபயர்ஸ் வந்தால் நாக் அவுட் ஸ்டேஜஸில் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறாங்க. அவங்களோட கேப்டன்சி லக்கு எல்லாமே ஃபேக்டர் தான். லக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா டேலண்ட்டும் தேவைன்னு என்னோட ஒப்பீனியனில் சொல்லலாம். டேலண்ட் இருக்குது பட் லக்கும் ஃபார்ச்சூன் ஒரு டைம் அமையணும். அவங்களுக்கு எல்லாமே கூடி வந்தால் தான் கப்புன்றது ஒன்று வரும். RCBக்கு வந்தோன்னா இவங்களுக்கு 2 டெம்ப்ளேட் தான் ப்ரோ. ஜெயிக்க மாட்டானுங்க. சும்மா 2 வருஷம் பேன் 2 வருஷம் பேனும் பானுங்க. ஏன் 2 வருஷம் பேன் ஆச்சுன்னா தெரியாது. குருநாத் மையப்பன் வந்துட்டு சில விஷயங்களை உள்ள லீக் பண்ணா அதனால பேன் ஆச்சுன்னு சொல்றாங்கல்ல. அது வந்து அவர் ஒருத்தர் மேலே தான், ஓனர் ஆஃப் CSK மேலே வந்துட்டு அந்த பழி போட்டாங்க. தோனியோ ரெய்னாவோ யாராவது ஒருத்தங்க கன்விக்ட் ஆனாங்களா? டீம் எதுவுமே ஃப்ராடுத்தனம் பண்ணல. அதுக்கப்புறம் திருப்பி வந்து 2018 வந்து ஜெயிப்போண்டான்னு சொல்லி ஜெயிச்சோம்ல. 18 வருஷமா அவனுங்களும் வந்துட்டு இருக்கானுங்க. ஜெயிக்க முடிஞ்சிச்சா? அதுவும் இல்லாமல் ஒழுங்கு மாதிரி பேசுறானுங்களே. இவங்க ஓனர் 6000 கோடி ஏமாத்திட்டு அந்த காசுல தான் சம்பளம் வாங்கிட்டே தெரிஞ்சுட்டு 15 வருஷமா ஓட்டிட்டு இருக்கானுங்க. அவனே ஒரு ஸ்கேம் ஆளு. சட்டப்படி இங்கேயாவது 2 வருஷம் பேன் பண்ணானுங்க. இவனுங்களா விஜய் மலையா டீம்ல ஃபுல்லாவே பேன் பண்ணிருக்கணும். ஒரே ஒரு ஆளுக்கு மரியாதை யாருன்னா விராட் கோலி. அவர் கிங்கு தான் தலைவன். ஆனா போன வருஷம் May 12 வந்து கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டா அப்படி. அதனால கொஞ்சம் லைட்டா காண்டு இருக்கு. பட் இந்த வாட்டி ரிவெஞ்ச், இங்கேயும் ரிவெஞ்ச் இருக்கு, அங்கே போய் ரிவெஞ்ச் இருக்கு. அந்த 2 மேட்ச் சம்பவம் பண்ணிட்டாங்கன்னா போதும். கடைசியாக தலை வந்து ஃபினிஷ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு எப்பயுமே விராட் கோலி தான் ஸ்ட்ராங். விராட் கோலி தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் 18 இயர்ஸாக விராட் கோலிக்காக பண்ணலாம். ஒரு வாட்டி பண்ணலாம். பரவாயில்லன்னு சொல்கிறேன். இந்த வருஷம் கப் அடிச்சா பரவாயில்ல. CSKக்கு அடுத்து ஒருத்தவங்க கப் அடிச்சாங்கன்னா RCB அடிச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம். மேபி ஒரு ஹார்ட் லக்கா இருக்கலாம் விராட் கோலிக்கு. அவர் மட்டும் சிங்கிள் மேன் ஆர்மியா ஒர்க் பண்றாரு. டீம் எனக்கு தெரிஞ்சு தெரியல. இந்த வருஷம் டீமும் நல்லா இருக்கு. ஸோ மேபி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத்தனை வருஷம் அடிக்காததுக்கு சில ரீசன்ஸ் இருக்கு. இந்த தடவை அதெல்லாம் ஓவர் டர்ன் பண்ணி வருவாங்க. பக்காவாக இருக்கு. ஸ்பின்னர்ஸ் எங்ககிட்ட குர்னால் பாண்டியா இருக்கான், சுயாஷ் சர்மா. ஸோ தட்ஸ் வை வாய்ப்பு இருக்கு. சென்னைனாலே ஸ்பின் ட்ராக் தான். அதனால ஸ்பின்ல வாய்ப்பு இருக்கு. பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்களே நமக்கு சால்ட்டு, ஸ்பின் டெஸ்ட்ராயர், நாங்கள் ரஜத் பத்திரார் இருக்காரு. பண்ணிடுவோம். ஒரு லாயலிட்டி விராட் கோலி அண்ட் ஃப்ரான்ச்சைஸியோட லாயலிட்டி ட்ரஸ்ட்டு
இதனால தான் நாங்கள் வந்து இன்னும் ஆர்சிபியன்ஸாக இருக்கோம். ஈசாலா கப் நம்து போலே சொல்லுது. நேற்று கூட 52% ஆர்சிபிக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிலீவ் இல்லைன்னா நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். தலை தோனியோட தரிசனத்தை இந்த வருஷம் எத்தனை வாட்டி பார்க்க முடியுமோ அத்தனை வாட்டி நாங்கள் வந்து ஆடியன்ஸாக வந்து அதை பார்ப்போம். ஆர்சிபி டஃப்லாம் கிடையாது. ஆர்சிபி வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் நமக்கு எப்போதுமே. சென்னை கம்பேர் பண்ணிங்கன்னா ஸோ வந்து சென்னை கூட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா எந்த டீமாக இருந்தாலும் நமக்கு அது வந்து குழந்தை மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக வந்து சென்னை தான் வின், சிஎஸ்கே தான் வின் பண்ணும், சிஎஸ்கே தான் வின் பண்ணும். அது தெரியல, அவங்களுக்கு லக் இல்லையா என்ன ரீசன்னு தெரியல. நல்லா விளையாண்டு வராங்க. கடைசியாக போன மேட்ச் வந்து கப் அடிக்கிற மாதிரி உள்ளெல்லாம் போனாங்க, நம்மளை தள்ளி விட்டு படிச்சது அங்கேயும் அவங்க கப்பு வாங்கல. தொடர்ந்து இயல்பு நிலையில தான் ஆர்சிபி நீடிக்கும். இந்த வருஷம் இயல்பு நிலையிலே நீடிக்கும். இயல்பு நிலை இத்தனை வருஷம் என்ன பார்த்தோம் அதே தான். இந்த வருஷம் பாவானா நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் நம்ம தலையை கம்பேர் பண்ணும்போது நம்ம தலை தான் கத்துச்சு. தலை வர இன்னைக்கு சொல்லியிருக்காரு, வீல் சேர்ல உட்காந்தாலும் சென்னைக்கு தான் விளையாடுவோம்னு சொல்லிட்டு. நம்ம ஜெயிக்கிறோம். 18 21 வந்தாலும் ஜெயிக்க மாட்டாங்க. ஆர்சிபி ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான். சென்னை ஃபேனா வந்து ஆர்சிபி ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான். பட் சென்னையோட கம்பேர் பண்ணீங்கன்னா சென்னை தான் நம்ம வின் பண்ணுவோம். சென்னையோட ஆர்சிபி மேட்ச் வந்துச்சுன்னா சென்னை தான் வின் பண்ணும். ஸோ நீங்கள் எங்களை தோக்கடிச்சிட்டு ஜெயிச்சாலும் சரி தான், நீங்கள் டேரெக்டாக ஃபைனலில் போயிட்டு கப் வின் பண்ணுங்க, சந்தோஷம் தான். சென்னை ஃபேன் எல்லாருக்குமே சந்தோஷம் தான். சிஎஸ்கேவா வந்து நாங்கள் ஆர்சிபி கப் அடிக்கணும்னு வாழ்த்துறோம். விராட் கோலிக்காவது 18ஆம் நம்பர் சொல்லிட்டீங்க. ஸோ அதுக்காவது 18வது வருஷம் அடிச்சாலும் ரொம்ப சந்தோஷம் தான். சென்னையில் டு பி ஃப்ராங்க் வந்து காம்படிஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வின்னர்ஸ் வந்து ஆர்சிபி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. ஆனால் பேட்டிங் லைனப் மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஸோ மேபி ஒரு சென்னை ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து ஸோ தே கேட் 170 to 180னா அதுக்கான நம்ம கெப்பாசிட்டி இருக்குது. பவுலிங் டு பி ஃப்ராங்க் கொஞ்சம் கம்மி. ஏன்னா புவி இல்லை. ஸோ புவி வந்தாவது நெக்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் டியூல்னா கொஞ்சம் ஸ்விங் ஆகும்னு நினைக்கிறேன். தோத்தினே இது டிராகன் படத்தில் வர மாதிரி தோத்தினே இருக்கனால டீம் மாற்ற முடியுமா? ஸோ எனக்கு ஃப்ரம் த ஸ்டார்டிங் விராட் கோலி டெபியூட் பண்ணலேருந்து எங்கள் அப்பாவோட ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சு. அப்போதுலேருந்தே ஃபேன். எங்கள் அப்பா சொல்லுவார், இவன் செம்மையாக ஆடுவான், செம்மையாக வருவான் பாருங்க. ஸோ அப்போதுலேருந்து விராட் கோலி ஃபேன். ஸோ அதனால நான் ஆர்சிபியில் இருக்கேன். ஃபைனல்ஸ் வந்திருக்கும் 2016. ஸோ கையில் ஜெயிக்க வேண்டிய மேட்ச். ஸோ ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ்னால அந்த 2016 பார்த்தா 973 விராட் கோலி எடுத்திருப்பார். ஸோ எந்த பேட்ஸ்மேனே ரீச் பண்ண முடியல. அவர் இன்ஜுரியான சிச்சஸ் கையிலே வந்து 4 செஞ்சுரிஸ் வச்சாரு. அவர் பெஸ்ட்டை தான் தராது. ஸோ அவர் போய் பவுலிங் போட முடியாது. சென்னை நான் ஆர்சிபி சப்போர்ட்டர், ஆர்சிபி தான் ஜெயிக்கணும். ஆனால் எனக்கு நான் கொஞ்சம் எக்ஸைட்டிங் காம்படிஷனாக இருக்கணும். ஏன்னா ஸோ ஒரு ஒன் சைடாக போகக்கூடாது. ஸோ டஃப் மேட்சாக போகணும். ஸோ ஸ்பின்னர்ஸ் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்கன்னு தோணுது. ஸோ மேபி ஃபிலிப் ஷாட் நல்ல ஃபார்மில் இருக்காரு. ஸோ அஸ்வின் அவர் விக்கெட் எடுத்தாலும் ஸோ பட்டிதர் இருக்காரு. ஸோ அஸ்வின் கூட போயிடுவாங்க. அண்ட் தென் ஜடேஜா கூட டேக் ஆன் பண்ணுவார். ஸோ 2 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ விராட் கோலியும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக வராரு, ஆனால் அவர் கரெக்டாக ஆடிறாரு. தேவ்ஜட் படிக்கல் கொஞ்சம் இம்பாக்ட் பிளேயராக நெக்ஸ்ட் மேட்ச் இறக்கலாம். ஏன்னா அவர் ஸ்பின் நல்லா யூஸ் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்துருப்பீங்க. ஸோ பேக் ஃபுட் வச்சு ஒரு பஞ்ச் பண்ணுவார். இது சிங்கிள்ஸ் பார்த்தா அது 4 போயிருக்கும். ஸோ நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு தோணுது. புவி வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் மேட்ச். ஏன்னா டெப்த் ஓவரில் தோனி இருக்காரு. புவி கொஞ்சம் சிம் ஆகாது, ஆனால் கொஞ்சம் லைன் நல்லா போடுவார். ஸோ மேபி தோனி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும்னு தோணுது. நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆனால் நல்லா தான் இருக்கும். பட் நம்ம பிச் வேறு, பவுலிங் பிச் வேறு பார்க்கலாம் என்னன்ட்டு. பர்ஃபார்மன்ஸு இந்தியா டீம்னா விராட் கோலின்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து டோனி ஃபேன். நம்ம பார்க்கலாம் எப்படின்ட்டு பொறுத்துன்னு பார்க்கலாம் எப்படின்ட்டு. சென்னையில் வந்து நம்ம கிட்ட வந்து சிஎஸ்கே ஒன்றும் பண்ண முடியாது. மற்ற டீமுல தான் அடிக்கலாம். எங்கள் சிஎஸ்கே பிளேயர் பார்த்தா சாம் கரன், டோனி இருக்கவருக்கும் ஜடேஜா இருக்கவனுக்கும் எந்த இதுவும் இல்லை. அவங்களுக்கு நினச்சுன்னா அவங்க கிட்ட சேப்பாக் ஸ்டேடியம்னா ஓட விடுவாங்க எல்லாருமே சேர்ந்து. டஃப்பான டீம்லாம் இல்லை ப்ரோ. அவங்க டீமில் எல்லாருமே ஆடுவாங்க, நல்லா ஆடுவாங்க. நம்ம டீம் வந்து சிஎஸ்கே தான் எப்பவுமே. எம்எஸ் தோனி தான் தலை தான். சிஎஸ்கே தான் ப்ரோ, எப்பவுமே சிஎஸ்கே தான். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. சென்னையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. மேக்ஸிமம் பெங்களூர் தான் கொஞ்சம் அபியூஸ் பண்ணுறாங்க. சென்னையில் நார்மலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நான் ஆர்சிபி ஜெயிச்சு தான் போட வர போகிறேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் என்னோட ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஸ்ரீவர்ஷன் சர்ச் பண்ண என்னோட அக்கௌண்ட் வரும். இன்டென் தான் ப்ரோ. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இன்டென் நல்லா இருந்தாலே அடுத்த போகிற ஃபுல்லாக மேட்சுமே நல்லாயிருக்கும். இன்டென் வந்து சால்ட் நல்லா பண்ணிட்டாங்க. அதனால் எல்லாமே ஈக்குவல் அடிச்சு ஆட போகிறோன்ற ஒரு மைண்ட் செட் வந்தாலே அடிச்சிடலாம் ஈஸியாகவே. பவுலிங்கில் கண்ட்ரோல் பண்ணால் மட்டும் போதும். நல்லா தான் இருந்துச்சு மேட்ச். ஈஸியாக சூப்பராக இருந்துச்சு. அடிக்கணும். அந்த இப்போலாம் பேசி எதுவும் ஆகாது. பார்ப்போம். ஃபஸ்ட் மேட்ச் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. மேபி ஒரு ஹாஃப் சீசனுக்கு அப்புறம் சொல்லலாம். இப்போ சொல்லி அடிப்பானுங்க எல்லா சைட்லேருந்து கேவலமாக அடிப்பானுங்க. அது தேவையில்லை. நல்லா இருக்கும். பார்க்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். ஆர்சிபி நான் ஆர்சிபி ஃபேன் தான். ஆப்வியஸாக ஆர்சிபி தான் சொல்லுவேன். பார்ப்போம். இன்னைக்கு மும்பை ஜெயிச்சா நல்லா இருக்கும். சென்னை போட்டுருக்கேன். சென்னை ஃபேன் மும்பை ஃபேன் தான். இப்போதைக்கு விளாடுறது மும்பை தான் சப்போர்ட் பண்ணுறேன். லைக் ஹையர் ஸ்கோர் ஆகும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக லைக் ஹெவி காம்படிஷன் இருக்கும். அஃப்கோர்ஸ் லைக் வி கேன் வின். லைக் இந்த தடவை கொஞ்சம் ஃபார்ம் நல்லா இருக்கு. இந்த தடவை லைக் பேட்டிங் ஆர்டர் சரி, பவுலிங் ஆர்டரும் சரி, லைக் ஓரளவுக்கு இந்த தடவை லைக் எல்லாம் ஃபார்மில் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதனால தான் லைக் கொஞ்சம் கான்ஃபிடன்ட் இருக்க மாதிரி இருக்கு. ஆர்சிபி சைடுமே லைக் அதுக்கு கம்மி இல்லை. அவங்க இந்த தடவை ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் பவுலிங் கொஞ்சம் மோசமாக இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச்ல ஆக்சுவலாக பவுலிங் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அவங்க இதில். ஸோ இட்ஸ் குட். கண்டிப்பாக சிஎஸ்கே தான். சிஎஸ்கே ஆக்சுவலி லைக் நம்ம தலை தோனி இருக்கார்ல. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே தான் வின் பண்ணுவார். ஆட முடியும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நான் வந்து சிஎஸ்கே தான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன். ஸோ பிகாஸ் தோனி விட ரிட்டையர் ஆக போகிறாருன்னு இந்த இயர் சொல்கிறாரு. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கே வின் ஆகணும்னு தான் ஹோப். மேபி ஃபேன்ஸோட ஹைப்னாலே இருக்கலாம். சோஃபார் ஆக்சுவலாக லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸாகவே பவுலிங் சரியில்லை. பேட்டிங் நல்லா பக்காவாக இருந்தாலும் பவுலிங் சரியில்லை. ஸோ அதை பேஸ் பண்ணி லைக் அந்த சொல்லிட்டு லைக் இந்த தடவை வான் பண்ண இது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் மேட்ச் பார்த்த பிறகு தெரியுது ஓகே இந்த தடவை கொஞ்சம் டஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ வில் சி பாப்பா இருக்குன்னு. சரி அதான் 18 சீசன் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. எல்லாத்துலேயுமே நம்ம கிரவுண்டில் தான் இருக்குது, கிரவுண்டில் காமிக்கிறது தான் இருக்குது. கிரவுண்டில் காமிக்கிறது இல்லாமல் லக்கும் இருக்கணும். 18 தான் மட்டும் கப்பு வந்துடாது. ஸோ இதுதான் the fight is compulsory on. The fight is on. RCB vs CSK. இப்போ மும்பை ஏட்டர்ஸை விட RCBக்கு ஏட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம். லாஸ்ட் இயர்ஸ் பண்ணதை விட. லாஸ்ட் இயர் நாக் அவுட்டில் அவங்க CSK வெளியே அமிச்ச உடனே அவங்க பண்ண லீக் ஸ்டேஜை வெளியே அமிச்ச உடனே அவங்க பண்ண சேட்டைகள்லாம் பார்த்துட்டு CSK ஃபேன்ஸ் இன்னுமே ஹைப் ஆகிருக்காங்க இந்த மேட்ச்சுக்கு. ஸோ ஃபைட் இஸ் ஆன். கேம்னு வந்தோடனே CSKக்கு எல்லா டீமும் எதிரி தான். பட் டாப் மோஸ்ட் எதிரின்னு இல்லை. கேம்னு வரப்போ எதிரின்னு பார்த்தீங்கன்னா RCB எம்ஐ சொல்லலாம். இப்போ இருக்கிற ஸ்டேஜில் சொல்லலாம். RCB விட அடிப்பாங்கன்றத விட RCB எப்படி ப்ளே பண்ணுறாங்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம். CSK vs RCB ஃபைட் இஸ் ஆன். RCB அடிப்பாங்கன்றதுல ஸ்கோப் இல்லை. ஸ்கோப் கண்டிப்பாக இல்லை நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு பவுலிங் வீக்காக இருக்குது. பேட்டிங் நேற்று மேட்ச்சில் பேட்டிங் நல்லா இருக்குது, சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஆனால் அது த்ரூ அவுட் த சீசன் வருமானது கேள்விக்குறி தான். ஒருத்தர் தான் பார்க்கணும். CSK எனிடே. அதான் இப்போ வந்து மேஜராக இந்த சீசன் 2 மேட்ச் ஆகணும்னு ஆசைப்படுறது. ஒன்று இந்த எம்ஐ மேட்ச், இன்னொன்று RCB. எம்ஐ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் நிறையவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து பர்டிகுலர் ரீசன் வந்து ஹர்திக் பாண்டியா மனுஷன் வந்துட்டு ஒரு கிரிக்கெட்டருங்கிறத தாண்டி எனக்கு ஒரு பெரிய ஐடலாகவே மாறிட்டான் தலைவன். இந்த 2023க்கு அப்புறம் அவரோட வாழ்க்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சம்மாட்டி பொண்டாட்டி விட்டு போயிடுச்சு. ஓன் கிரவுண்ட்லேயே அசிங்கமாக பேசினாங்க. குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட வந்து டைட்டில் ஜெயிச்சுட்டு அடுத்த சீசன் ஃபைனல்ஸ் வந்துட்டு வந்தான் தலைவன். அப்படியும் அபியூஸ் பண்ணாங்க. இவெல்லாம் பிளேயரான்னு கழுவி ஊற்றினாங்க. ஆனால் எல்லாத்தையுமே எவ்வளோ வழி இருந்தாலும் ஒரு சிரிச்ச முகத்தோட வந்துட்டு அந்த கப்பு 2 டிராஃபி T20 வேர்ல்டு கப்பில் அந்த ஃபைனல் ஓவர் போடுறதுலாம் சும்மாவா? அதுவும் டேவிட் மில்லருக்கு போட்டிருப்பான் 15 ரன் டிஃபெண்ட் பண்ணும்போது. அண்ட் சாம்பியன்ஸ் டிராஃபியில் பண்ண அந்த குவிக் கேமியோஸ் எல்லாமே முடிச்சுட்டு கப்பை எப்படி இங்கே வச்சுட்டு இப்படிங்கிறான். அதுதான் தலைவன். அதுக்காகவே இன்னைக்கு வந்து மும்பை ஜெயிச்சாலும் ஹர்திக் இல்லை. அது வந்துட்டு எனக்கு கஷ்டமாக இருக்குது. பட் என்னோட செகண்ட் ஃபேவரட் டீமாக மும்பை வந்துருச்சு. அண்ட் நமக்கு பங்காளிங்க தான் வந்து ஈக்குவல் காம்படிஷன். RCB வந்து மாசம் ஆடினாங்க. அது பார்த்தோன்னே RCB ஸ்டார்ட்டும் சூப்பராக இருக்குது. ஸோ CSKயோட ஸ்டார்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஐம் எக்ஸ்பெக்டிங் a lot from CSK. நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்ததுக்கப்புறம் தான் என்னாலே நெக்ஸ்ட் மேட்ச் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியும். ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் a lot from ருத்துராஜ் அண்ட் தோனி as well. ஸோ பார்ப்போம். வெரி பிக் ஃபேன் ஆஃப் அஸ்வின். ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் a lot from அஸ்வின் ஆல்சோ. ஸோ பார்ப்போம். இல்லை அது ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே ப்ரூவ் பண்ணிட்டார். அவர் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சுட்டு ப்ரூவ் பண்ணிட்டார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேலே நம்ம விராட் கோலியை ட்ரால் பண்ணுறது எதுவும் பண்ண முடியாது. இப்போ RCBயும் பேக் டு ஃபார்ம் மாதிரி இருக்குது. KKR அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. ஸோ இல் பி அ கிரேட் மேட்ச்னு நினைக்கிறேன். நான் CSK தான். ஸோ CSK அஃப்கோர்ஸ் CSK. இப்போ வந்து மோஸ்ட் ஹைப் மேட்ச் ஆக்சுவலி. எனக்கு இது வேணும்னு சொல்லி வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். மோஸ்ட்லி எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. ஜஸ்ட் ஐ வில் என்ஜாய் த மேட்ச். அஃப்கோர்ஸ் CSK. லைக் நான் ஸ்டார்ட் பண்ணதே தோனிக்காக தான். லைக் என்ன கிரிக்கெட்னா என்ன பார்த்து என்னன்னு புரிஞ்சுக்கிறது. ஸோ ஐ வாண்ட் சப்போர்ட். ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். டீம் மேனேஜ்மெண்ட்டை தான் கேட்கணும். நம்ம கர்நாடகா ஸ்டேட் பிளேயர்ஸே அவங்க எடுக்கிறது இல்லை. மேனேஜ்மெண்ட் ஒத்துமையாக இருந்தால் தான் டீம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கோச்சு, கேப்டன்ஷிப் எல்லாமே இருக்குது. ஒரு பிளேயர்னால நம்ம கப் அடிக்கணுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல. டீம் பர்ஃபார்மன்ஸ் தேவை. விராட் கோலி ஒரே ஆள்னால கப் அடிக்கிறது கஷ்டம். இந்த வாட்டி நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இசல கப் நம்பு. ஏன்னா இந்த வருஷம் கடைசி தோனியோட ஃபேர்வெல், விராட் கோலியோட 18வது வருஷம். 2 பேருக்கும் ப்ரெஷர் இருக்குது. விராட் கோலி இன்னும் எத்தனை வருஷம் ஆடுவாருன்னு தெரியல. இந்த வாட்டி தோனி ஃபேர்வெலுக்காக விராட் கோலி கப் அடிச்சு கொடுப்பாரு. RCBயோட ஓப்பனிங் பேட்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஃபில் சால்ட் அண்ட் விராட் நல்ல காம்பினேஷன். ஸோ அது இல்லாமல் ஒன்று வந்து இம்பாக்ட் பிளேயர் பார்த்தீங்கன்னா ஆடி இந்த DDP ஆடினாரு. அப்புறம் பட்டிதர் இருக்காரு. அடுத்த மேட்ச் சேப்பாக்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிச்சு ஃப்ளாட்டாக இருக்குமா இல்லை ட்ரையாக இருக்குமான்னு தெரியாது. மேபி நம்ம ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. ஸோ வி கேன் கோ வித் 3 ஸ்பின்னர்ஸ். ஒரு பார் ஸ்கோர் 150 to 160 நல்ல ஸ்கோர் தான். ஸோ வி கேன் டிஃபெண்ட். ஆக்சுவலி இந்த வாட்டி RCBக்கு லோவர் ஆர்டர் வரைக்கும் நல்ல பேட்டிங் இருக்கு. ஸோ லிவிங்ஸ்டன் இருக்காரு, தென் குருணால் பாண்டியா இருக்காரு, டிம் டேவிட் இருக்காரு. ஸோ ஹிட்டிங்கும் இருக்கு. ஸோ அவங்க ஒரு பவர் பிளேல சால்ட் அண்ட் விராட் ஒரு 6 overs 8 overs நல்லா ஸ்டாண்ட் பை பண்ணா ஸோ ஸ்கோரும் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நியர்லி 100 runs கிட்ட வந்துடும் 10 overs. அதுக்கப்புறம் மிடில் ஓவரில் பட்டிதர் அண்ட் லிவிங்ஸ்டன், டிம் டேவிடோட ஹிட்டிங் போனா ஷோர்லி 180+. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம அந்த கடைசி லீக்ல வந்து ஸோ நம்ம நாக் அவுட் ஆகி போனது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. ஸோ இந்த வாட்டி திருப்பி கொடுத்துடலாம். அதை கண்டிப்பாக ரிவெஞ்ச் மோட் இருக்கும். ஸோ ஹோப் வி கேன் வின். ஸோ விராட்டோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா சென்னை பிச்சில் ஒரு எப்படி சொல்றது, லாஸ்ட்டாக போன IPL நியர்லி 30 runs கிட்ட ஆடினார். அவங்களுக்கு மிடில் ஆர்டர் தான் போன டைம் அடிச்சாங்க. இந்த வாட்டி விராட் வி கேன் எக்ஸ்பெக்ட் half century from him. Definitely CSK தாங்க. It will be one-sided match in Chepak. One-sided match. Anyway, in Chepak, RCB is not going to beat. Anyway, RCB is super strong, but
but still it's not going to beat. Yeah, Kohli should bat well. Dhoni should come to bat, and CSK should win. RCB should lose. They can't bat on the Chepak surface. They can bat only on flat pitch. Mostly like Salt cannot play mostly on slow pitches. Like you saw in India versus England T20 series. And they got only 2 spinners, Surya Sharma and Krunal Pandya. So medium pacer, not a spinner. So we can't rush him. You know CSK, Jadeja and Ashwin are coming back. And we also know about Noor Ahmad, how he's going to do. I think it's nothing. It's one-sided match. Yeah, Noor. CSK final, bro. No doubt. Even this match, there is a multi-chance. But the CSK, RCB, CSK pakka, bro. No chance, CSK. Hey, come on, Ra. CSK!